வாசனையை முழுமையாகச் சொல். சொல்கிறதுக்குள்ளே நீங்களா அவசரப்பட்டா எப்படி? வாசனையை முழுமையாகச் சொல். என்ன வாசனை? எதெல்லாம் வாசனை நம்ம உயிரோடு கலந்துருக்கிற வாசனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காஞ்ச மண் புழுதியாக இருக்கும், அதில் படப்படன்னு மழை பெய்யும், நின்றுடும். அப்போ ஒரு வாசனை, அதுங்க மண்ணிலேருந்து ஒரு வாசனை வரும் பாருங்க. அதுக்கு ஈடு உண்டா? அந்த மண் வாசனைக்கு ஈடே கிடையாது. அதே மாதிரி நிறைய மழை கொட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம வாச திண்ணையில் நிற்போம். பட்டிக்காட்டில் கிராமத்தில் அந்த டைல் வழியாக தண்ணி சொட்டி 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 அந்த இடத்துலலாம் குழியாக இருக்கும். அந்த குழி பார்த்தா என்னமோ அகல் விளக்கு ஏற்றி வச்சாப்பில் இருக்கும். அதில் ஒரு சொட்டு விழுந்து அப்படி தெரிக்கிற பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறமா அந்த குழிக்குள்ளே போய் பார்த்தாக்கா பொல்யூஷன் இல்லாததுனால எப்படி தெரியுமா, இந்த அகல் விளக்கு மாதிரி இருக்கிறதெல்லாம் தங்கம் மாதிரி ஜொலிக்கும். அது காக்கா பொண்ணும் அது என்னமோ தெரியல, அந்த மண்ணே ஜொலிக்கும். இதெல்லாம் பார்த்து வியந்து போன காலம் உண்டு. இப்போ எதுக்குமே நேரம் இல்லாத காலம். சரி, வாசனை ஒன்று மண் வாசனை. அடுத்தது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திருக்கு வெக்கத்தை விட்டு. இந்த பாட்டு கேட்குற போதே அந்த மல்லிகைப்பூ வாசனை நமக்கு தெரியும். அந்த வாசனைங்கிற வார்த்தையை விட என்ன பொருளோட வாசனைங்கிறது தாங்க நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும். அதாவது ஆழ் மனசில் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு மண் வாசனை எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தாலே என்னமோ மழை தூத்தல் போடுற மாதிரியும் அந்த மண்ணிலேருந்து ஒரு வாசனை கிளம்பி வர மாதிரியெல்லாம் தெரியும். அதே போல் வீட்டில் சாதம் கொதிக்குது இல்லை, அந்த கொதி கஞ்சி வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அது எத்தனை பேர் ரசிச்சிருக்கீங்க? ப்ரெஷர் குக்கரில் வச்சு மூடிட்டிங்கன்னா அந்த வாசனை தெரியாது. வெங்கலப்பானையில் சாதம் கொதிக்கும் பொழுது அந்த கொதி கஞ்சி வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். சில சமயம் போய் நிற்போம், அந்த கொதி கஞ்சி வாசனை தாங்காமல் அப்போ மேலேந்து அதை எடுத்து அது ஒரு கிண்ணத்தில் விட்டு கொடுப்பாங்க. அந்த கொதி கஞ்சி குடிக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே கொஞ்சம் இருமல் இருக்கும்போது இதுதான் சாக்குன்னு போய் நிற்போம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பனங்கள் கண்டு போட்டு ஒரு சொட்டு நெய்யை விட்டு இந்த கொதி கஞ்சியை சூடாக குடி அப்படிம்பாங்க, இருமல் போகிறதுக்காக. ஆனால் இருமல் போவதோ இல்லையோ நம்மளுக்கு ஆசை தீர்ந்துடும், அவ்வளோ ருச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் வீட்டில் காப்பி கொட்டை வறுப்பாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா மறந்து போச்சுங்க. இப்போ எல்லாருக்கும் ஹஸ்பண்ட்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ப்ளீஸ் பிரிங் காஃபி பவுடர் வென் யூ கம் ஹோம். அவர் அதுக்கு எஸ்ன்னு போட மாட்டார், ஓகேன்னு போட மாட்டார், வாங்கிட்டு வந்துடுவார். அதுக்கு முன்னாலெல்லாம் ஒரு மஞ்சப்பையை தூக்கிட்டு வீட்டு தலைவர் போய் அழகாக காப்பி கொட்டை பொடி எல்லாம் வாங்கிட்டு வருவார். பொடி அன்னைக்கு போடுறதுக்கு, மற்ற நாளைக்கு வறுக்கிறதுக்கு பீபெரியா ஹாஃபா எல்லாத்தையும் கேட்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு அவர் வீட்டில் வந்த பிறகு ஒரு இலுப்பச்சட்டியில் வச்சு அளந்து போடுவாங்க. சுண்டு அப்படிம்பாங்க, அந்த சுண்டில் அளந்து இப்படி போட்டு உட்காந்துக்கிட்டே வறுக்கணும். யாருக்கு பொறுமை இருக்குது? பொறுமை இருந்தது. அதை வறுத்துட்டு இருக்கும்போது முதல்லலாம் வாசனை இருக்காது. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும், அந்த கொட்டையிலேருந்து எண்ணெய் வரும். எண்ணெய் வரும்போது தோல் பிரிஞ்சு வந்துடும். ஃபூ அப்படின்னு ஊதினா அந்த தோலெல்லாம் பறக்கும். அப்போ ஒரு வாசனை வரும். அப்போ அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு அது அப்படியே ஒரு கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். அது அப்படியே வறுத்து 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 அப்போ ஒரு வாசனை வரும். அந்த காப்பி கொட்டை வறுக்கிற வாசனை சுகம். அதை காப்பி கொட்டை மெஷினில் போட்டு கையான்னு அரைச்சி, அது வேறு. இப்போ வீட்டில் 3 குழந்தைங்க இருந்தாங்க, ஏய் நான் நேற்று அரைச்சாச்சு இன்றைக்கி நீ அரை. இதில் வேறு அதாவது ஆசையாக பண்ண மாட்டோம். ஆனால் அந்த காப்பி கொட்டை வாசனை பிடிச்சவங்க நானே அரைக்கிறேன்பாங்க. அரைச்சி அதில் டிகாஷன் போட்டால் அது ஒரு வாசனை. சில பேர் வீட்டில் அன்னைக்கு எடுத்த வெண்ணெயை காய்ச்சுற போது அற்புதமான ஒரு வாசனை இருக்கும். ஆனால் வீட்டில் போகாமல் உட்காந்து கழுத்த இருக்கிற விருந்தாளியை விரட்டுறதுக்கு ஒரு 4 நாள் பழைய வெண்ணெயை நீங்கள் காய்ச்சிட்டிங்கன்னா போகிறோம். அப்போ நான் வரட்டுமா சார் அப்படின்னு அவர் கிளம்பிடுவார். தாங்கவே முடியாது அந்த வாசனை. அது சில சமயம் அதை மொட நாத்தம்னு கூட சொல்லுவாங்க. வெண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சினா அது ஒரு வாசனை. அது காய்ச்சி அப்படி அடியில் பார்க்குற போது அடியில் கோல்டன் ப்ரௌனாக வரும் அந்த கசண்டு. அது வந்த உடனேவே இறக்கி வச்சுட்டு அதில் ஒரு துளி மோரை விடுவாங்க. அது படப்படன்னு வெடிக்கும். இல்லைன்னா கருவேப்பிலையை கிள்ளி போடுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா டு கிளாரிஃபை த பட்டர் இன் அ பெட்டர் வே. என்ன உங்கள் பாஷை பேசுகிறேன்னா அதுவும் தெரியுங்க எனக்கு. அப்புறம் ஜடை வச்சு பின்னிப்போம்ல, 3 நாளைக்கு அப்படியே சைடில் எடுத்து தலகாணிக்கு இந்த சைட்லேயே வச்சு ஒரு பக்கமாக படுத்துப்போங்க. ஏன்னா அதை 3 நாள் வச்சு அந்த ஆசை தீரும். அப்புறம் பூவெல்லாம் வாடின பிறகு பிரிய மனம் இல்லாமல் அப்படியே பிரிப்பாங்க.
இதெல்லாத்தையும் பிரித்த பிறகு எப்போ பாரு அந்த முடியை எடுத்து பார்த்துட்ருப்போம். ஏன்னா அந்த பூவோட வாசனை எல்லாம் இதில் இறங்கியிருக்கும். அதைத்தான் நக்கீரரும் சிவபெருமானும் அடிச்சுக்கிட்டாங்க. பெண்களுக்கு இயற்கையாக மனம் உண்டா இல்லையான்னு அவங்க சண்டை போட்டாங்களே, இதுக்கு தான். பெண்களுக்கு இயற்கையாக மனம் கிடையாது அப்படிங்கிறது தான் மக்களுக்கு. பரமேஸ்வரன் சொல்லியிருக்கார், என்னோட மனைவிக்கு இயற்கையாக மனம் உண்டுன்னா அது தெய்வம், நம்மளாம் மனுஷங்க. அதுக்கப்புறம் அந்த தாழம்பூ வச்சு பின்ன பிறகு, அது வாடின பிறகு, அல்லது மகிழம்பூவை நாங்கள்லாம் ஊசியில் குத்தி மாலையாக்கி அதை வேற வச்சுட்ருப்போம், 3 நாள் வச்சுட்ருப்போம். அது வாட வாட வாசனையாக இருக்கும். அது ஒரு வாசனை. பட் வாசனைகள்லேயே மிகச்சிறந்தது எதுன்னு கேட்டாக்க இந்த தஞ்சாவூர் கட்டுக்கதம்பம்னு ஒன்று கிடைக்குங்க. இன்றைக்கி அது இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டால் தஞ்சாவூர், சிதம்பரம் அங்கெல்லாம் நிறைய பூந்தோட்டங்கள் இருந்த இடமெல்லாம் இப்போ பிளாட்டாக போச்சு. அப்புறம் எங்கே இருந்து பூந்தோட்டம்? அந்த பூக்கள்லாம் அந்த தஞ்சாவூர் கதம்பம் ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கினா கூட அதில் என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? இப்போ எனக்கு கண்ணு முன்னால் அது ஓடுதுங்க. மருதாணி பூ. எங்கேயானு மருதாணி பூ வச்சு பார்த்துருக்கீங்களா? நீலக்குவளை, நீல கலரில் ஒன்று இருக்கும், கொஞ்சம் கனகாம்பரம் இருக்கும், மல்லிகைப்பூ இருக்கும், தவனம் இருக்கும், மரு இருக்கும், மறுக்கொழுந்து இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் வாசனையான பொருட்கள். இதை தலையில் வச்சுக்கிட்டு அடுத்த நாளைக்கு அப்படியே அதை எடுத்து, இல்லாட்டா ராத்திரி கலட்டும் போது கூட எடுத்து பொட்டிக்குள்ளே வச்சுருவோம். ஏன்னு கேட்டால் புடவையெல்லாம் வாசனை அடிக்கணும்னு. அத்தனையும் வாசனை பொருட்கள். குறிப்பாக அதில் வெட்டி வேர்னு ஒன்று வைப்பாங்க. இன்றைக்கி என்ன தெரியுமா, அந்த வெட்டி வேரை யாருமே பார்க்கலை. அது நதி ஓரத்தில் ஒரு ஒரு வேர் மாதிரி இருக்கும். அதை எடுத்து நல்லா அலசிட்டு பார்த்தா கண்ணங்கரேல்னு இருக்கும், முடி மாதிரியே இருக்கும். இந்த முடியை சுருட்டி வச்சாப்லேயே இருக்கும். இந்த வெட்டி வேருடைய வாசனை வெள்ளைக்காரன்லாம் சொல்லியிருக்கான், உலகத்திலேயே பெஸ்ட்டு ஸ்மெல் இதுதான்னுட்டு. அவன் தான் பாதி விஷயத்தை கெடுத்தான், நம்மளும் கெட்டு போனோம். இந்த வெட்டிவேர் சப்பரம் திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அப்போ அந்த சப்பரத்துலேருந்து கொஞ்சமாக அந்த வெட்டிவேரை பிச்சு கொடுப்பாங்க. அது எவ்வளோ நாளைக்கு வாடவே வாடாது, ஒரு வாடாத வெட்டிவேர். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, வெட்டிவேர் தைலம் இருக்குது அப்படிங்கிறான். அது என்னன்னு கேட்டால் விளாமிச்ச வேர். அது என்ன வேர் அப்படின்னு கேட்டாக்கா, மண்பானையில் அடியில் மண் கொட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் நல்லா வெயிலில் வச்சு காய வச்ச பானையை வச்சு ஒரு துணியை வச்சு வடிகட்டி தண்ணீர் ஒப்பியிருப்பாங்க. அது மேலே ஒரு தட்டு இருக்கும், அதுக்கு மேலே ஒரு குவளை இருக்கும். இப்படி தானே நம்ம எடுத்து மொண்டு குடித்தோம். அது உள்ள வெள்ளை துணியில் விளாமிச்ச வேர், வெட்டி வேர் அல்ல, வெட்டி வேர் சுவாமிக்கும் கதம்பத்துக்கும் தான். இந்த விளாமிச்ச வேரை ஒரு முடிச்சு கட்டிட்டு உள்ளே போட்டிருப்பாங்க. அது ஒரு வாசனை அடிக்கும் பாருங்க. அது இப்போ கூட கல்யாணங்களில் கொடுக்குறாங்க. அந்த விளாமிச்ச வேர் போட்ட, இந்த வேர் போட்ட தண்ணி அவ்வளோ நல்லா இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். மண்பானை தண்ணி, இந்த விளாமிச்ச வேரோட வாசனை நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குங்க. அடுத்தது என்ன தெரியுமா, நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுருவோம். நல்லெண்ணெயை தேய்ச்சி தலைக்கு நல்லெண்ணெய், உடம்புக்கு தேங்காய் எண்ணெய். என்னங்க இது, இந்த எண்ணெய் விற்கிற விலையில இப்படியா அப்படின்னு நீங்கள் யோஜனை பண்ணுறீங்களா? நம்ம பேசுகிறதெல்லாம் அன்னைக்கு அன்றொரு நாள் இதே உடம்பு தான். எவ்வளவு சுகமாக இருந்தது அந்த காலத்தில். இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு சீயக்காய் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு கண்ணில் விழுந்தால் எரியும். அதை போட்டு தலைக்கு நல்லா அரைக்கி தேய்ச்சிட்டு அலசி குளிச்சுட்டு இந்த தலை காயிற பொழுது நம்மளை அறியாமல் அந்த இவ்வளோண்டு முடி இருந்தால் கூட இன்னும் என்னமோ பெரிய அப்படி ஒரு வாசனை பார்ப்போம். காரணம், வெறும் சீயக்காயை அரைக்க மாட்டாங்க. சீயக்காயில் பாசிப்பயிறு, கொஞ்சம் கார்போக அரிசி போடுவாங்க, நெல்லி முள்ளி. இந்த நெல்லிக்காயெல்லாம் நிறைய பறித்து வச்சு ஒரு சொலகில் போட்டு வச்சுருப்பாங்க. அது லேசாக அழுகிற மாதிரி அழுகி காஞ்சிரும், நெல்லி முள்ளி அப்படிம்பாங்க. அது இவ்வளோ கைப்பிடி வெந்தயம் போடுவாங்க. இத்தனையும் போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த சீக்காயே அப்படி மணக்கும். அந்த முடி வாசனைன்னா அப்படி வாசனையாக இருக்கும். அதே போல் பச்சை குழந்தைய காலில் போட்டுக்கிட்டு நல்லா எண்ணெய் தடவி குளிப்பாட்டிட்டு, அதுக்கு பயத்தமாகவும், பெண் குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் பொடியும் போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி முழுக்குனதில் குளிப்பாட்டி விட்டு, இந்தாடி குழந்தைய பிடி அப்படின்னு கையில் கொடுக்கும்போது அந்த குழந்தைய வாங்கி இப்படி மூஞ்சிக்கிட்ட கொண்டு வந்தால் அந்த குழந்தை வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க. அப்புறம் அதோட அந்த உச்சந்தலையை மோந்து பார்த்தா அப்படி ஒரு வாசனை அடிக்கும். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பேர் அனுபவிக்கலை. சோப்பை போட்டு தேய்ச்சி டர்க்கிஷ் டவலில் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடுறீங்களே.
நாங்கள் இதெல்லாம் அந்த உச்சி தலையில், குழந்தையோட உச்சந்தலையில் அவ்வளோ வாசனை அடிக்கும். உச்சி தன்னை முகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி, பாரதியார் பாடலையா? இந்த குழந்தையோட உச்சியில் அப்படி ஒரு மணக்கும். ஸோ இப்போ எல்லா வாசனையும் நாம் பார்த்துட்டோம். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இப்போ செய்ய முடியுமான்னாக்கா, காப்பி கொட்டை வறுக்க வேண்டாம், வெண்ணெய் வாங்கி காய்ச்சிறீங்கல்ல, அதில் முருங்கைக்கீரையை போட்டு அந்த கிட்டையே இருங்க, அந்த முருங்கைக்கீரையை பொரிஞ்சிரும்ல, அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு இந்த நெய் வாசனைக்கு முருங்கைக்கீரையும் வாயில் போட்டு சாப்பிடுங்க. இந்த வாசனைகள் எல்லாமே முழுமை பெற்றுவிடும்.